கடந்த முறை பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அளித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நாங்கள்லாம் பிரிஞ்சு இருந்ததால அந்த சரியான அவங்க வெற்றியை பெற்றாங்க. இந்த முறை அனைவரும் ஒன்றிணைந்து போராடி அந்த கூட்டணியை வீழ்த்தப் போகிறோம். கடந்த முறை அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15லேருந்து 20% வாக்குகள் அவங்களுக்கு நம்ம எடுத்த சர்வேல பின்னோக்கி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலே அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஏறத்தாழ ஒரு 20 தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் இந்த முறை நீங்கள் சொன்னபடி வெற்றி கூட்டணி தான். இன்றைக்கி பாமக அன்புமணி வந்திருக்காரு. இன்னும் நிறைய கட்சிகள் நம்மோடு வர இருக்கின்றன. ராமதாஸ் அவர்கள் இன்னும் எந்த கூட்டணியும் முடிவு பண்ணலையே. அந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கு. அப்பா மகனுக்கான அதாவது நம்ம எப்பவுமே ஒரு உள்கட்சி விவகாரங்கள் தலையிட முடியாது. அது ஒரு உள்கட்சி விவகாரம். அப்ப அதிமுகவோட பிரச்சனையில மட்டும் பாஜக தலையிடுமா? இல்லை, எந்த பிரச்சனையும் தலையிட. நாம எப்பவுமே எல்லாருக்கும் என்ன சொல்றோம்னா ஒரே விஷயம் தான் சொல்றோம். நாங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் தங்களுடைய பிரச்சனைகளை மறந்து தங்களுடைய வேறுபாடுகள், கொள்கைகள், வருத்தங்களிலிருந்து மறைந்து ஓரணியாக ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் வெற்றி பாதையில், வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம்.